எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, டயட் எப்பயுமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு குழம்பு வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு வந்து எங்க அத்தை வந்து பூசணிக்காய் வச்சிருந்தாங்க. என்ன வீட காமிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கிடக்குதுன்னு பாருங்களேன் கிச்சன. இத கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. நல்லா கிளீன் பண்ணிட்டு, டீப் கிளீன் தான் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து விளக்கி வச்சுட்டு இருந்தேன். இத கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளயே ஒரு வழி ஆயிரணும் மாட்டுக்குது. நீங்களே பாருங்களேன். ஒவ்வொரு டப்பாவும் எடுத்து, அதுல என்ன கொட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு வேற பண்ணிட்டு வந்திருந்தோம். எங்க சித்தப்பா கிட்ட சொல்லி, அதாவது அண்ணான்னு சொல்லல. அவங்ககிட்ட சொல்லி வந்து செலவெல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தோம். செலவு பண்ணிட்டு வந்துட்டு, அந்த செலவெல்லாம் சரி ஒவ்வொன்ல கொட்டி வச்சுட்டு, மீதி இருக்கிறதெல்லாம் தனியா எடுத்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு கிளீன் பண்ணியே. அதனால நாங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து தொடச்செல்லாம் வச்சுட்டு இருந்தோம். நேத்துக்கு இதுதான் எங்களுக்கு வேலையே. அ தனுவும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பயங்கர வேர்வை. எப்படிதான் கிளீன் பண்றதுன்னே தெரியல. அவ்ளோ குப்பைமேடு மாரியே இருந்துச்சு பார்க்கறதுக்கே. என்ன இப்படி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. நிஜமாலுமே அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்க வந்து கிளீன் பண்ணி வாரத்துல 1 நாள், 2 நாள்லாம் நம்மளுக்கு வந்து சலுப்பா இருக்கும், டயர்டா இருக்கும். மீதி நாள்லாம் இந்த சில்லற சில்லற வேலையா பார்த்து வச்சுட்டா தான் ஈஸியா இருக்கும் போல. ஏன்னா, அப்படியே கிடக்கறதுக்கு ஒரு மாதிரி அக்லியா, அதாவது ஒரு மாரி சுத்தமே இல்லாத மாரி இருக்கு. இப்ப வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கல, அந்த பூ மாரி போட்டிருக்கல்ல, அந்த டப்பாலாம் வந்து நான் வந்து கோவில்ல தான் வாங்குனேன். எடுத்து வச்சுட்டு இருக்கிறது கோவில்ல தான் வாங்குனேன். நான் எதுவுமே வந்து ஆர்டர்லாம் போடல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டப்பா மட்டும் அந்த ப்ளூ கலர்ல கடல கொட்டி வச்சிருக்குல்ல, அது மட்டும் தான் ஆர்டர் போட்டே வாங்குனது. அதுக்கப்புறம் அங்க இது மாரி வச்சிருக்கிறேன்ல, அது என்ன உப்பு டப்பா ஜாடி மாரி லாஸ்ட்ல இருக்குல்ல, அந்த ஜாடி வந்து அழகா இருந்தது. அதாவது அழகா இருந்துச்சு. பார்த்து நான் வாங்கிக்கிட்டேன் உப்பு ஜாடிக்கு. அந்த சின்ன உப்பு ஜாடி வந்து தூள் உப்பு, பெரிய உப்பு ஜாடி வந்து கல் உப்பு. அதுக்கு பிறகு தான் எனக்கு சரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு ரொம்பலாம் நான் இதெல்லாம் கழுகவே இல்ல. எனக்கு தெரிஞ்ச மாரி வந்து நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படியே இருக்கிறதுக்கும் நம்ம வந்து கட்டி வச்சிருக்கிறது அழகா இருக்கும். இப்ப முன்னாடி வச்சிருக்கேன்ல, அதுவும் வந்து உப்பு தான் கொட்டி வச்சிருந்தேன். கொஞ்சம் மீதியும் உப்பு இருந்துச்சு. அதனால அத கொட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தேங்க. நீங்கலாம் எப்படி கிளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியல. கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் வெலக்கி வச்சுட்டு, அதுக்கு பிறகு தான் சுண்டல்லாம் வறுத்து சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து சாப்பாடே வந்து சுண்டல், சப்பாத்தி 2மே சேர்த்தி சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு பாருங்க எப்படி அடுக்கி வச்சிருக்கேன்னு. இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணும்போது எடுத்தது சரியா இதாகல. ஆ அதுக்கு பிறகு நான் வந்து சொன்னேன்ல சுண்டல் சாப்பிட்டேன்னு. சுண்டல், சப்பாத்தி அதுக்கப்புறம் பூசணிக்காய் இதோட என்னோட இது வந்து முடிச்சுட்டேன். 7:00லேயே சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு சரி வீட்ல இருக்கவங்க சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு, நான் வந்து அவங்களுக்கு வந்து பெரண்ட துவையல் பண்ணி தந்துட்டேன். பெரண்ட சட்னி தான். ஆ பண்ணி தந்துட்டு, சாப்பாடு வச்சுட்டு, நான் போய் படுத்துக்கிட்டேன். பூ இருந்துச்சு கொஞ்சம் கட்டிட்டு நான் படுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு பாருங்களேன், இப்ப பார்க்குறது தான் அழகா இருக்குது. பார்க்கறதுக்கே நீட்டா, அழகா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. முன்ன பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? அந்த சாமி ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் நானும் நினைப்பேன். அந்த சாமி ஃபோட்டோ, இந்த கண்ணாடிலாம். ஆனா, என்னால எடுக்க முடியல. இப்ப பாருங்களேன், பார்க்கறதுக்கே நீட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்ததோடயும், இப்ப பார்த்ததோடயும் பார்க்கறதுக்கே இப்பதான் வந்து கிச்சனே வந்து நீட்டா இருக்கு. நீங்க எப்படி வந்து கிச்சன்லாம் வந்து எப்படி கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு எப்படி ஒரு ரிலாக்ஸா இருந்துச்சு. இந்த கிச்சனே அப்படியே டீப் கிளீன் பண்ணங்காட்டியும் நல்லா ரிலாக்ஸா இருந்துச்சு. இந்த செலவெல்லாம் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் நான் பெரிய டப்பால போட்டு வச்சுட்டேன். ஏன்னா, அதில போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில போட்டு வச்சுட்டேன். வேற எங்க வைக்கிறதுன்னே தெரியல. ஆ சரி ஓகேங்க. என்னோட கிச்சன் வந்து இப்படிதான் இருக்கும். பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. சரி ஓகே பாய். இதோட இந்த விளாக் வந்து முடிய போகுது.